தான் விரும்பியதை அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2025வது வருடம் நவம்பர் மாசம் அப்படின்னா என்னத்த சொல்ல நான் என் மூஞ்சிய பதிலே தெரியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா 15-16 வருஷத்துக்கு அப்புறமா உலகத்துல நல்லா இருக்கக்கூடிய ஒரு ராசி என்னன்னா அது விருச்சிக ராசி மட்டும்தான். அந்த அளவுக்கு தாறுமாறா இருக்கு. சான்ஸ் இல்லை. வேற லெவல் மாசம். அதாவது மற்றவங்களுக்காவது இந்த 2 மாசம் குரு அதிச்சாரமா வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணுங்க. திரும்ப வந்து மே மாசம் தாண்டி ஜூன்ல வரும்போது தான் உங்களுக்கு நடக்கும்லாம் பலன் சொல்லலாம். ஆனா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போட்டு வச்சுக்கோங்க. போன மாசம் 23ஆம் தேதியில இருந்தே சூப்பரா தான் இருக்கு. நான் தான் சொன்னேன் புது புது சட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா கலர் தூக்கி விட்டு நடக்கிறதுக்கு. வாங்க பார்க்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025வது வருடம் நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகிறது என்றால் விரும்பியது அனைத்தும் செய்ய போகிறீர்கள். போதுண்டா சாமி அப்படின்னு இருந்த நிலைமையெல்லாம் மாறி அப்படியே பூரிக்க போறீங்க. ரொம்ப 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 நல்ல டைம். எனக்கு இந்த ராஜ உணவுல அமர்ந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரியாம இருக்குமாமே அந்த மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதை சொல்றது எதை விடுறதுனே தெரியல. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு மாசம் தானே மேடம் வரும்போது இந்த மாசம் வரும்போது வலுவா தானே இருப்பாரு. அது ஓகே இருப்பாரு. ஆனா ராசிநாதன் வலுவா இருக்கிறது பிரச்சனை இல்லை பாஸ். அங்கிருந்து குருவோட பார்வையில இருக்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வரும். பத்தாவதுக்கு அப்படியே சனிக்கு கொடுக்கக்கூடிய பார்வை 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அப்ப இந்த தடவை 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியான அமைப்பு இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. சூப்பரா இருக்கு. எதெல்லாம் நீங்க வேணும் 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 வேணும்னு அடம் பிடிச்சிங்களோ மன்றாடிங்களோ என்கிட்ட இவ்வளோ திறமை இருக்கு என்கிட்ட இவ்வளோ தகுதி இருக்கு ஏன் எனக்கு மட்டும் கிடைக்கல 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 கிடைக்கலன்னு யாருக்கும் தெரியாம நீங்க புழுங்குனீங்களோ யாருக்கு கெட்டுச்சோ இல்லையோ பிரபஞ்சத்துக்கு கெட்டுச்சு. இந்தா 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 இந்தான்னு இந்த மாசத்துல இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போறாரு. நீங்க வாங்கிட்டே இருக்க போறீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. ஏன்னா செவ்வாய் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறார். சூப்பர். அங்கிருந்து குரு அதிச்சாரமா வந்து குருவோட பார்வையில இருக்கக்கூடிய செவ்வாய் சூப்பர். அதுக்கு அடுத்த மாசம் அப்படியே போய் ராசிநாதன் எங்க உட்கார போறாரு 9ஆம் இடத்துக்கு உட்க போறாரு. அப்புறம் குரு மேல போறாரு. அங்கிருந்தும் பார்வை. என்ன சொல்ல இந்த மாசத்துல இருந்தே ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுங்க அவ்வளவுதான். மத்தவங்களே இன்னும் 2 மாசம் இருக்குன்னா ஜாலியோ ஜில்கானு இப்ப இருந்தே நியூ இயர் மூடுக்கு வந்தக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரன் தான். அந்த அளவுக்கு ரொம்ப 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 நல்லவே எல்லாம் இருக்க போகுது. நீங்க நினைக்கணும்னு நினைச்சது எல்லாம் நடக்க போகுது. இதை பண்ணா நல்லா இருக்குமே நினைச்சிருப்பீங்களா அதுவும் நடக்க போகுது. இதை பண்ணியே தீரும் நினைச்சதும் நடக்க போகுது. சூப்பரா இருக்கு. நெகட்டிவா சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. 10க்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வேற வந்து உட்காந்துக்க போறாரு. சூரியன் அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகச்சரியான யோகம். இது வரைக்கும் வேலையில இருந்த சுணக்க நிலை மாறப்போகிறது. 10ஆம் இடத்து அதிபதி வந்து அமர்தல் அப்படின்றதே வந்து பஞ்சமஸ்தான அதிபதியும் ராசிநாதனும் ஒன்றாக இணைந்து குருவோட பார்வையில சிவராஜ யோகத்துல அப்படி சொல்லிக்க போறா. என்ன சொல்ல சூப்பரா இருக்கு. என்னதான் குரு வக்கரமாற நிச்சா பார்வை தானே. அவர் எப்படி இருந்தா என்ன பார்வைக்கான பலன் கொடுத்தே தருவார் அப்படின்ற முறையில கண்டிப்பாக இந்த தடவை வேலை அப்படின்ற இடத்துல இதுவரைக்கும் இருந்த போராட்ட நிலை மாறப்போகுது. ஸ்பீடா இயங்க போகுது. என்ன அது கண்ணு முடி திறக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு இப்படி எல்லாம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளை இழுத்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. டக்கு 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 டக்குன்னு வருது. எஸ்பெஷலி லேண்ட் விஷயங்கள் எல்லாம் சரியா போகுது. யாரெல்லாம் லேண்ட்ல எனக்கு ஒரு வழக்கு இருந்தது என்னோட வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா சரியா போகுது. நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு மட்டும் சொல்லித்தரேன் என்ன சீக்கிரட் யார்ட்டும் சொல்லக்கூடாது. லாட்ரி சீட்டு இவ்வளோ போகுது. ஆமா அங்க உட்கார்ந்து குருவோட 5ஆம் பார்வையே பணபரஸ்தானாங்க. 5ஆம் இடமே சூதாட்டம். அது நிறைய சீக்ரெட் இருக்கு. நான் அப்புறமா சொல்றேன். இதுக்காண்டி உடனே போயிட்டு வேற இடத்துல போனேன் லாட்ரி சீட் கிடைக்கலாம் எனக்கு கேட்கக்கூடாது. உங்க சுய ஜாதகம் எப்படி இருக்குன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஆனா யாரெல்லாம் வந்து வெளியூர் வெளி மாநிலத்துல இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கீங்களோ அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு முதல்ல ஒரு 5 ரூபா 10 ரூபா விழுந்துச்சுன்னா இப்போ ஒரு 50 ரூபா 100 ரூபா விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால 500 கோடிலாம் எதிர்பார்க்க கூடாது. ஓகேவா? அந்த அளவுக்கு நம்பரும் நல்லவங்கள ஆகல. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தான் அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. இப்போதைக்கு லைட்டா டெம்பரவரியா இங்க பாத்துக்க 5 ரூபா கொடுத்தனா இப்போ ஒரு 50 ரூபா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி குரு போனா போதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து மெருகேத்தி விடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வளர போகிறது. ஓகே. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய முயற்சி அப்படின்ற இடத்துல பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. நிறைய டிராவல் பண்ண போறீங்க. இந்த டிராவல் வந்து அனுகூல டிராவலா இருக்க போகுது.
ஏன்னா அங்க உட்கார்ந்து 5ஆம் பார்வையாக குரு உங்களை பார்த்து உங்களுடைய லக்னத்தை இயக்க போறார் அப்படின்ற போது லைட் அடிச்சா எப்படிங்க இருக்கும்? சும்மா சாதாரணமா போய் இருக்கிறதுக்கும் லைட் போட்டு உங்களை பார்க்கறதுக்கும் எப்படி முகம் அப்படி அழகா தெரியாதா? இந்த மாதிரி அழகாக போறீங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை ஆன்ம அழகாக போகிறீர்கள், அறிவால் அழகாக போகிறீர்கள், அடுத்தவர் அப்படியே சொக்க வைக்க போறீங்க. நல்லா இருக்குங்க. எனக்கு நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. நீங்க எதெல்லாம் வேணும்னு கேட்டீங்களோ அதெல்லாம் வருவதற்கான காலம் கடந்து விட்டது. எல்லாத்துக்கும் 7.5 வருஷம் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் 12, 13 வருஷமா எல்லா பிளான்ட்டும் வச்சு செஞ்சது. அதெல்லாம் போக போன தடவை 7ஆம் இடத்துல குரு வந்தாரு. ஆனாலும் பெருசா பிரயோஜனப்படல. இந்த தடவை 5ஆம் இடத்துல உட்காந்து குலதெய்வ ஆசையை வாங்கி கொடுக்கக்கூடிய குரு பார்வையா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ விருச்சிகராசிக்காரர்களுக்கு எனக்கு நெகட்டிவா சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. சில பேருக்கு உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல வேற ஏதாவது தசாபுதி தவறா நடந்ததுன்னா மூச்சு விடுறதுல பிரச்சனை வரலாம். இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு உங்களுடைய தகப்பனாருக்கோ இல்லை உங்களுக்கோ வரலாம். அதில் மட்டும் கவனமாக இருந்துக்காங்க. திடீர்னு ஹார்ட் பிரச்சனை வந்துச்சு, ஸ்டெண்ட் வைக்கணும்னு சொன்னாங்க, ஆன்ஜிஓ பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்று, சூரியன் அங்கே இருக்கிறனால சிறப்பான மருத்துவத்தின் மூலமாக அதெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். ஸோ ஏதோ ஒன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் கவனமாக இருந்தால் போதும். அது கூட 100ல் ஒருத்தவங்களுக்கு தான் எல்லாருக்குமே நடக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேரோட தசாபுத்தி எப்படி இருக்குது, அந்த இடத்துல என்ன பிளானட் இருக்குன்றதை பொறுத்து நடக்க போகுது. பட் இதையும் இண்டிகேட் பண்ணுதுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகே, அதே மாதிரி இந்த தடவை என்ன ஆகுது, நிறைய பேருக்கு இந்த பிபி சுகர், இந்த 8ஆம் இடமே பரம்பரையை சொல்லக்கூடிய இடம். இப்போ பரம்பரை ரீதியாக வரக்கூடிய இந்த பிபி சுகர் இதெல்லாம் இந்த தடவை குறைய போகுது. இது வரைக்கும் 300, 350 போன சுகர்லாம் அப்படியே மாறி மனசு நல்லா இருந்தால் வேற என்ன கவலை சொல்லுங்க? எதுவுமே வரப்போகுது இல்லை. டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக இருக்க போகிறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெயர் புகழ் கிடைக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் மேலே மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது. ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த வேலையெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிய போகுது. பிஸ்னஸில் சூப்பராக இருக்க போகிறீங்க. செய்தொழிலில் மேன்மை கிடைக்க போகிறது. உங்கள் மீதான ஒரு மதிப்பு கிடைக்க போகுது. உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க. அதன் மூலமாக வெற்றி வாடகை சூழ போகிறீங்க. எல்லாமே நல்லா இருக்குது. பெருசாக கவர்மெண்ட் மூலமாக சில ஆதாயங்கள் கிடைக்க போகுது. செவ்வாய் கூட சூரியனும் சேர்ந்திருக்கும் போது நிறைய அப்பா மூலம் ஆதாயம், கவர்மெண்ட் மூலம் ஆதாயம், ரொம்ப நல்லா இருக்கு. பெருசாலாம் கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. 10ஆம் இடத்து அதிபதியோட சேர்க்கை அப்படின்ற போது தொழில் ஸ்தானம், அது காலபுருஷனுடைய பஞ்சமாதிபதி வேற. ஸோ 5, 10 1ஆம் இடங்கள்லாம் இயங்கும் போது வேற என்ன வேணும்? பிளஸ்டு, அவ்வளவுதான். வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. முறையா சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா லைஃப்ல ஜெயிச்சிடுவீங்க. அவ்வளவுதான். படிக்கிற விருச்சிக ராசி குழந்தைங்க எப்படி இருப்பீங்க? இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சூப்பரா படிப்பீங்க, ஸ்ட்ராங்கா படிப்பீங்க. யாருடைய இதுவும் இல்லாமல், யாருடைய உந்துதல் இது வரைக்கும் அம்மா படி படி படின்னு உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல உட்காந்து சனி இருந்துட்டு மனசை போட்டு ஒரு மாதிரி டல்லாக ஆக்கியிருப்பாரு. படிக்கிற பிள்ளைங்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருந்திருக்கும். சிந்தனையே வேற எங்கேயாவது யோசிச்சுட்டு இருக்கும். ஐயோ, வீட்டில் விருச்சிக ராசி பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்க அம்மாக்கெல்லாம் படுற பாடெல்லாம் போன மாதம் வரைக்கும் நல்லா இல்லை. இந்த தடவை அப்படி இல்லை. குரு பார்க்குறாரு. யாய் மனசை தெளிவாக்குன்ற மாதிரி இந்த தடவை சனியை குரு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிள்ளைங்க நல்ல மனசு தெளிஞ்சு மறந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்க போறீங்க. ஸோ மறந்து போச்சு அதனால எழுதுன்னு சொன்ன பிள்ளைங்கள்லாம் இந்த தடவை சூப்பராக படிக்க போறாங்க. ஸோ விருச்சிக ராசி படிக்கிற பிள்ளைங்க சூப்பர், கவலையப்பட வேண்டாம். அது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் இந்த தடவை அல்டிமேட்டாக இருக்கும்போது எதுவுமே ஒரு தடவை படிச்சாலே டக்குன்னு மனசில் பதிஞ்சு நீங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் 100 விழுக்காடு இருக்கு. ஓகே, நீங்க 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகிறது. நிறைய தெய்வ அனுகூலம் கிடைக்க போகிறது. தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. நிறைய பேர் வீட்டில் குவா சத்தம் கிடைக்க போகிறது. நிறைய பேர் வீட்டில் திருமணம் கைகூட போகிறது. குரு ஆத்மா பலம் கிடைக்கும் போது எல்லாமே நடக்கும். 5, 7, 9ஆம் இடங்கள்லாம் அவளுக்கு தான் வேறு என்ன வேணும், எல்லாமே கிடைக்க போகுது. ஒன்றும் சும்மா சாதாரணமாக சொல்றதுக்கு இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, அப்படியே நீங்க ஒரு 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் மேல் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கு தான். ஒரு லைன் விடாமல் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஜெயிக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போறீங்க. இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க? இந்த பெயருக்கு தானே, இந்த புகழுக்கு தானே, இதுக்கு தானே இவ்வளோ கடினமா உழைச்சிங்க? இந்த வச்சுக்கோன்னு கொடுக்க போகுது பிரபஞ்சம். உங்களுடைய எண்ணம், நீங்க என்ன எண்ணியீர்களோ அதுபடி ஈடேற போகிறது. அது உங்களுக்கு தான் தெரியும். எதற்காக நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் அப்படியே கிடைக்க போகுது. ஸோ பெருசா கெடுதல்லாம் சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. 60 வயதை தாண்டி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய டிராவல் பண்ண போறீங்க. அது ஆன்மீக டிராவலா இருக்க போகுது. கோவிலுக்குள்ள போறது, மந்திராலயம் போறது, திடீர்னு ஒரு கோவில் கும்பாபிஷேகம் போறது, ஏதோ ஒரு கோவிலுக்கு போறது, திடீர்னு காசிக்கு போறது, கங்கைக்கு போறது, எங்கேயாவது நான் போயிட்டு வரேனே அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது, அதன் மூலமா ஒரு ஆத்மா திருப்தி கிடைக்கிறதுன்ற மாதிரி இந்த தடவை 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு குருவோட பார்வை. அந்த வீடுமே உங்களோட கடல் வீடா வரணும். நிறைய பேருக்கு கடல் சார்ந்த இடத்துக்கு போறது, ரதி சார்ந்த இடத்துக்கு போறது, நீர் சார்ந்த இடத்துக்கு போறது, கடல் கடந்து ஒரு டிராவல் பண்றது, என் பிள்ளைய பார்க்க போறேன், என் பிள்ளை அங்க இருக்கு இங்க இருக்குன்றது இல்ல. உங்களுடைய குழந்தைகள், விருச்சிக ராசிக்கார குழந்தைகள் கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உருவாக்கி கொடுக்கும். இந்த தடவை ரொம்ப நல்லா இருக்கு டைம் பீரியட். ஒன்றும் மோசமான சொல்ற மாதிரி இல்லை, நல்லா இருக்கு, ஜாலியா இருங்க. ஓகே,
இந்த தடவை எந்த தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு இன்னும் அழகாக உங்களை இயக்கும் என்றால் கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ என்ன ஒரே விஷயம்னா 12ஆம் அதிபதியும் வலுத்திருக்கிறார் என்றபோது கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். சுப செலவுகளா இருக்கும். அந்த சுப செலவுகள் கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை கல்கண்டு போட்டு உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றி பாருங்கள். பெருசா சுக்கிரனால் வரக்கூடிய அந்த செலவு வந்து சுப செலவா மாறும். தேவையில்லாத வீண் செலவா இல்லாம அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தடுப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஓகே. ஏதாவது ஒரு லக்கு கூப்பன் கிடைச்சு ரூ. 70 டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைச்சதுன்னா சந்தோஷம் தானே. ரூ. 70 மிச்சம் தானே. அந்த மாதிரியான வெள்ளம் அந்த சின்னூண்டு கற்பூரம், சின்னூண்டு கல்கண்டு 2மே பண்ணும். அதனால நிறைய இந்த தடவை என்ன பண்றீங்கன்னா பச்சை கற்பூரம் பயன்படுத்துங்க. நிறைய கல்கண்டு போட்டு விளக்கேற்றுங்கள். இது 2மே இந்த தடவை நீங்க பண்ண பண்ண விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரும்பியதெல்லாம் உங்கள் கையில் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு கண்டிப்பாக இருக்கு. ஓகே. இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்க? கலர் கலரா பலூன் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கலர் கலரா பலூன் பார்க்கறது, கலர் கலரா லைட்டு பார்க்கறது, இதெல்லாம் என்ன ஆகும்னா 10ஆம் இடத்தோட கேது பயங்கரமா ஆக்டிவேட் பண்ணி விடும். நிறைய ஞான மார்க்கத்தின் மூலமாக நான் இருக்கேன், உனக்கு நீ ஏன் கவலைப்படுற அப்படின்றது, கலர் கலரா இருக்கிற மாதிரி வாழ்க்கை கலர்ஃபுல்லா மாறப்போகுதுன்றது இந்த சமிக்கையின் மூலமாக தான் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டக்கூடிய தன்மையாக இருக்கும். ஸோ நிறைய கலர் கலரான விஷயங்கள் பார்க்க போறீங்க. வானவில்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? லைஃப் அப்படியே புது பொலிவா மாறப்போகுது இந்த நவம்பர் மாதத்தில் இருந்து. ஸோ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.